ஆமென். ஒரு சின்னத்தில் நாம் ஜெபிக்கிற காரியம், விரும்புகிற காரியம் நம் பார்வைக்கு ரொம்ப நல்லதா தான் தோணும். நமக்கு எப்பயுமே நல்லதா தான் தோணும். ஆமென். அதனாலதான் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணா, அவள் பார்வைக்கு இன்பமாய் அந்த கனி பட்டது. சிம்சோனுடைய பார்வைக்கு இன்பமாய் ஒரு ஸ்திரீ பட்டா, அவ கண்களுக்கு விரும்பினவளாய் மாறினான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பார்வைக்கு சரியாத்தான் தோணும். அல்லேலூயா. ஆனால் இறுதியில் அது தீமை வரும் என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் ஒரு சில காரியத்துல உனக்கு நன்மையா இருந்தா கூட ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உன் பார்வைக்கு நன்மையா தான் தெரியும். ஆனா ஆண்டவர் அநேக காரியத்தை இன்னும் கொடுக்காத நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பா அது கடைசியில தீமையை கொண்டு வந்துடும். ஆமென். கடைசியில தீமையை கொண்டு வந்துடும். அது நமக்கு இன்மையில ஆசீர்வாதமா தான் இருக்கும். கண்டிப்பா அதுல எந்த தடையும் கிடையாது. இது வந்தா தானே வாழ்க்கை ஓடும், இது வந்தா தானே நன்மை நடக்கும், இது வந்தா தானே என்னால எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். ரைட்டு, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கடைசியில தீமை வந்துடும். அப்பாவுக்கு தெரியாது கடைசியில எங்க போய் முடியும். அல்லேலூயா. நம்ம படைத்த ஆண்டவருக்கு தெரியாது எங்க போய் முட்டோம் அப்படின்னு. அது ஆரம்பத்திலே அதை ஹோல்ட் பண்ணுவார், நீ போவாத. ஆமென். ஆரம்பத்திலே அதை விடமாட்டார். ஆனா நீ போராடி ஜெபிச்சு வாங்கிடுவ. அல்லேலூயா. அதனாலே வருகிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். பாருங்க.